அதிமுக பிரமுகர் ஆற்றல் அசோக் குமாரின் மனைவி கருணாம்பிகை உயிரிழந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சோளங்காபாளையத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் ஆற்றல் அமைப்பின் தலைவர் அசோக் அவர்களின் மனைவி கருணாம்பிகை உடல்நலக் குறைவால் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவர்களது இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்தினர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி பாஜக எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி அவர்களின் மகளும் மற்றும் ஆற்றல் அமைப்பின் தலைவர் அசோக் அவர்களின் மனைவியும் ஆகிய கருணாம்பிகை உடல்நலக்குறைவால் கோவை தனியார் மருத்துவமனையில் நேற்று உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மொடக்குறிச்சி அருகே உள்ள சோளங்காபாளையம் ஆற்றல் அசோக் குமார் இல்லத்தில் பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி மற்றும் ஆற்றல் அசோக் குமார் ஆகியோரை நேற்று முதல் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஆற்றல் அசோக் குமாரின் இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆற்றல் அசோக் குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மொடக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆகியோரை நேரில் சந்தித்து தனது ஆழ்ந்த இரங்கலையும் மற்றும் ஆறுதல்களையும் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.